Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா preschoolers and kindergarten kidsக்கு எப்படி நம்ம ஈஸியான வேல worksheet மூலமா upper and lower case alphabet சொல்லி கொடுக்கிறது எப்படி இன்ட்ரோ듀ce பண்றது அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு 2 to 4 years கிட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் ஆல்ஃபபெட் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்கன்னா இந்த ஒர்க் ஷீட் ஐடியாஸ் உங்கள் கிட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க லெட்ஸ் see the worksheets. ஸோ எப்போவுமே கிட்ஸ்க்கு வந்துட்டு ஆல்ஃபபெட் சொல்லிக் கொடுக்கும்போது அப்பர் கேஸ் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா சைமல்டேனியஸாக லோவர் கேஸையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் ஐ ஹேவ் ரிட்டன் அண்ட் அதுக்கு மேட்சிங்கான லோவர் கேஸை கிட்ஸு லைன் ட்ரா பண்ணி கனெக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா ஏஎன்ஏ அப்பர் அண்ட் லோவர் கேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அப்பர் கேஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்துருக்கேன் அண்ட் லோவர் கேஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். ஸோ இந்த ஒர்க் ஷீட்டில் இப்போ கிட் என்ன பண்ணணும்னா அப்பர் கேஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ரெட் கலர்லையும் லோவர் கேஸ் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் அதை ஐடென்டிஃபை பண்ணி தே ஹேவ் டு கலர் இட் அஸ் க்ரீன். ஸோ கிட்ஸுக்கு நம்ம ஸ்மால் லெட்டர் ஆல்ஃபபெட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எழுதும்போது 90% ஆஃப் த லெட்டர்ஸ் நம்ம கிட்ஸ் வந்துட்டு ஸ்மால் லெட்டரில் தான் எழுத போகிறாங்க. ஸோ ஸ்மால் லெட்டர் அவங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட் நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது ஆல்ஃபபெட்ஸ் அப்பர் அண்ட் லோவர் கேஸ் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறது ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸை வந்துட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணி ஐ ஹேவ் ரிட்டன். ஸோ இந்த ஒர்க் ஷீட்டில் கிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்பர் கேஸ் எல்லா அப்பர் கேஸையும் லைன் ட்ரா பண்ணி கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி லைன் ட்ரா பண்ணி செப்பரேட்டாக எல்லா லோவர் கேஸையும் அவங்க கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்பர் அண்ட் லோவர் கேஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் ஷீட் கிட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா 2 balls ஐ ஹேவ் ட்ரான். ஸோ 2 ballஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பால் ஃபுல் ஆஃப் கேபிட்டல் லெட்டர் பி அண்ட் இன்னொரு பாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ஸ்மால் லெட்டர் பி. ஸோ இந்த ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு இமேஜ் பார்த்தா அந்த இமேஜ் வந்துட்டு பிக்சர் எந்த லெட்டரில் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் திஸ் ஒர்க் ஷீட் கிட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் கேபிட்டல் லெட்டர் பி. ஸோ எல்லா பியையும் வந்துட்டு கலர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு தடவை கலர் பண்ணும்போது பி ஃபார் பால்னு சொல்லணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் கீழே ஆப்பிளுக்கு அதே மாதிரி ஏ ஃபார் ஆப்பிள் அஸ் வெல் அஸ் சைமல்டேனியஸாக ஸ்மால் லெட்டர் ஏ சொல்லிக் கொடுக்கும்போதே ஃபோனிக் சவுண்டும் சொல்லிக் கொடுங்க. ஆப்பிள் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஏபிசிடின்னு 4 அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் கொடுத்துருக்கேன் அண்ட் அப்பர் கேஸ் லெட்டர்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ கிட் என்ன பண்ணால் இப்போ ஃபர்ஸ்ட் ஏ அப்படின்னா ஏ சுற்றி இருக்கிற ஸ்மால் லெட்டர் ஏ எல்லாமே கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பிக்கு சிக்கு ஸோ எல்லாத்துக்கும் அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸை லைன் ட்ரா பண்ணி கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஷீட் கிட்ஸ்க்கு நம்ம நிறையா கொடுக்கும்போது அவங்க அப்பார்ட் ஃப்ரம் லேர்னிங் ஆல்ஃபபெட்ஸ் இது வந்துட்டு குட் ப்ரீ ரீடிங் ஆக்டிவிட்டீஸும் கூட. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் அப்பர் அண்ட் லோவர் கேஸ் மேட்சிங் ஒர்க் ஷீட். ஸோ ஆல்ஃபபெட்ஸை வந்துட்டு அப்பர் அண்ட் லோவர் கேஸ் மிக்ஸ் பண்ணி ஐ ஹேவ் ரிட்டன் போத் சைட்ஸ். ஸோ கரெக்டாக இப்போ ஸ்மால் லெட்டர் ஏ இருக்குது, அதுக்கு கேபிட்டல் லெட்டர் ஏ எங்கே இருக்குன்னு பார்த்து லைன் ட்ரா பண்ணி மேட்ச் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் பி இருக்குது, அதுக்கு லோவர் கேஸ் பி எங்கே இருக்குன்னு பார்த்து மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அப்பர் அண்ட் லோவர் கேஸை கரெக்டாக கிட்ஸை லைன் ட்ரா பண்ணி மேட்ச் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராம்பிள் பண்ணி ஐ ஹேவ் ரிட்டன் கேபிட்டல் லெட்டர்ஸ் அஸ் வெல் அஸ் ஸ்மால் லெட்டர்ஸ். ஸோ இதில் வந்துட்டு டாட் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்கேன். டாட் ஸ்டிக்கர்ஸில் அதே மாதிரி ஆல்ஃபபெட்ஸை ஸ்க்ராம்பிள் பண்ணி அப்பர் அண்ட் லோவர் கேஸ் ஐ ஹேவ் ரிட்டன். ஸோ இதில் கிட்ட என்ன பண்ணோம் கரெக்டாக இப்போ அப்பர் அண்ட் லோவர் கேஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்டிக்கர்ஸ் எடுத்து கரெக்டான லெட்டர்ஸில் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அவங்களோட ஸ்மால் ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி அவங்க ஸ்டிக்கர்ஸை எடுக்கும்போது அவங்களோட 5 ஃபிங்கர்ஸ்க்கும் நல்ல எக்ஸசைஸாக இருக்கும் எடுத்து ஒட்டும் போது. ஸோ இது அவங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஒர்க் ஷீட் ஹெல்ப் பண்ணும்.
ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ஹனிபீஸ். இந்த ஹனிபியில் பார்த்தீங்கன்னா கேப்லேட்டர் ஏ அண்ட் ஸ்மால் லெட்டர் ஏ ரிட்டன் பண்ணியிருக்கு. ஸோ கேப்லேட்டர் ஏ இருக்கிற ஹனிபி எல்லாம் ப்ளூ கலரில் பிரிண்ட் வைக்கணும். அண்ட் ஸ்மால் லெட்டர் ஏ எழுதியிருக்கிற ஹனிபியில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பிரிண்ட் வைக்கணும் கிட்ஸ். இந்த கலர் பிரிண்ட் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இது கலர்ஸை யூஸ் பண்ணி அவங்க பண்ணுறதுனால அவங்களுக்கு இது ரொம்ப இந்த ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபன் அண்ட் ஜாலியாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் த லெட்டர் ஷீட். ஸோ இந்த ஒர்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வந்துட்டு நாட் ஓன்லி தே ஆர் கோயிங் டு ஐடென்டிஃபை ஆல்ஃபபெட்ஸ். இந்த ஒர்க் ஷீட் இஸ் கோயிங் டு பி ஃபுல் ஆஃப் ட்ரேசிங், கலரிங். ஸோ இந்த ஒர்க் ஷீட் ஆக்சுவலாக ஆல்ஃபபெட் லேர்ன் பண்ணுறதுக்கு ஃபன்னாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ஏ இருக்குது. ஸோ கிட் அதை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி தே ஹேவ் டு ஸ்பெல் இட் அலாங் வித் இட்ஸ் ஃபோனிக் சவுண்ட். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏன்னு கொடுத்துருக்கு. அந்த ஏஏ கிட்ஸ் வந்துட்டு கலர் பண்ணணும். தென் தேர்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிள் பிக்சர் இருக்குது. ஸோ ஆப்பிள் இஸ் ரெட். ஸோ ரெட் கலரில் நம்ம ரெட் கலரில் கலர் பண்ண சொல்லணும். ஆஸ் வெல் அஸ் ஆப்பிள் ஸ்டார்ட்ஸ் வித் லெட்டர் ஏ, ஆப்பிள்னு அவங்கள சொல்லணும். அண்ட் ஃபோர்த் பார்ட்டில் அப்பர் அண்ட் லோவர் கேஸ் ஏயை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி கிட் வந்துட்டு சர்க்கிள் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னா கிட்ஸு ஏ வந்துட்டு டாட்டர் லைன்ஸ் கொடுத்துருக்கு. அதை அவங்க ட்ரேஸ் பண்ணணும். ஸோ எப்போவுமே கிட்ஸ் வந்துட்டு ஆல்ஃபபெட் ட்ரேஸ் பண்ணும்போது வெறும் சிம்பிளாக அவங்களுக்கு ட்ரேஸ் பண்ண சொல்லாமல் ஏன்னு ஒவ்வொரு தடவை ட்ரேஸ் பண்ணும்போதும் அதை அவங்கள சவுண்டாக சொல்லுங்கள். ஸோ சொல்லி எழுதும்போது மைண்டில் ஈஸியாக ரிஜிஸ்டர் பண்ணும். சீக்கிரமாகவே அவங்க டாட்டர் லைன்ஸ் இல்லாமலே எழுத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னா அப்பர் அண்ட் லோவர் கேஸ் கொடுத்துருக்கு. அண்ட் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு பேட்டர்னும் கொடுத்துருக்கு. ஸோ கிட்ட என்ன பண்ணணும், அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி அப்பர் அண்ட் லோவர் கேஸை கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ரீ ரைட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கிட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் லாஸ்ட் பார்ட்டில் ஆல்ஃபபெட்ஸ் ஸ்க்ராம்பிள்டாக இருக்குது. அப்பர் அண்ட் லோவர் கேஸ் அண்ட் அதர் லெட்டர்ஸ் ஆர் மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஆல்ஃபபெட் ஏ மட்டும் அப்பர் அண்ட் லோவர் கேஸை கிட்ஸு கலர் பண்ணணும் ஆர் சர்க்கிள் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட்டில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் அப்பர் கேஸில் இருக்குது. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் மிக்ஸ்ட் ஆல்ஃபபெட் இருக்குது அண்ட் லோவர் கேஸில் இருக்குது. ஸோ கிட் என்ன பண்ணால் இப்போ ஏ அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிற ஏ ஸ்மால் லெட்டர் ஏ எல்லாம் கிட்ஸு சர்க்கிள் பண்ணும். ஸோ அகைன் லெஃப்ட்டில் பி கேபிட்டல் லெட்டர் இருக்குது. அண்ட் ரைட் சைடில் கரெக்டாக பி வந்துட்டு ஸ்மால் லெட்டர் கரெக்ட் பியை கண்டுபிடிச்சி சர்க்கிள் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்ஸ்க்கு ட்ரிக்கியாக ஆஸ் வெல் அஸ் ஜாலியான ஒர்க் ஷீட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல் இப்போ ஏ அப்படின்னா கேப்லேட்டர் ஆஸ் வெல் அஸ் ஸ்மால் லெட்டர் ரெண்டுமே ஸ்க்ராம்பிள் பண்ணி எழுதியிருக்கு. ஸோ கிட் என்ன பண்ணணும், அதில் இப்போ கேப்லேட்டர்னா எல்லா கேப்லேட்டரையும் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்மால் லெட்டரை மட்டும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஏல பார்த்தீங்கன்னா கேப்லேட்டர் ஏ எல்லாமே கிட் கனெக்ட் பண்ணணும் அண்ட் ஸ்மால் லெட்டரை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு இருக்கிற ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஏபிசிடின்னு எல்லாத்துக்கும் கேப்லேட்டரை ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு தென் ரிமைனிங் ஸ்மால் லெட்டர்ஸை கனெக்ட் பண்ணணும்.